Hey folks, welcome to the new video and very new playlist. Because இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் எப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வேளை வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு செகண்ட் மட்டும் அந்த ஆப் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு போகும் இல்லைங்களா? அந்த லோகோவோட அந்த வாட்ஸ்அப்போ இல்லை ஹாட்ஸ்டார், டிஸ்னி ப்ளஸ் இந்த மாதிரி, அதாவது ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே ஃப்ளிக் ஆகிட்டு போகும். அந்த ஸ்க்ரீன் பேர் தான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம. ஸோ இப்போ நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டேன். அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு எப்படி கோட் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் நியூ ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு எம்டி ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் அதுக்கு வந்துட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இல்லை, நான் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இதுலேயே நான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நம்ம பட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. அண்ட் லாங்குவேஜ் வந்துட்டு கொட்லினோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏபிஐ வந்துட்டு நீங்கள் என்ன ரேஞ்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் 5.0 வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன் மொபைல்ஸுமே அது சப்போர்ட் பண்ணும். அதுக்காக ஸோ பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைல் லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது ஆல்ரெடி நான் இருக்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இண்டெக்ஸிங் ஆகிட்டுருக்கு. இண்டெக்ஸிங் இந்த சென்ஸ் இப்போது எல்லா ஃபைல்ஸும் லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் கிராடல் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு ஸோ அதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஒரு முறை இங்கே எல்லாமே ஃபுல்லாக லோடாகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். நான் ஸ்க்ரீன் சைஸ்லாம் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்க இல்லைங்களா, மெயின் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கான கோடை நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இதில் தான் இந்த இடத்துல எழுத போகிற கோடு தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனாக நம்ம ஆப்பில் தெரிய போகுது. ஓகேங்களா? அண்ட் என்ன சொல்லணும்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு கிளாஸ். ஓகேங்களா? அந்த கிளாஸ் வந்து இதுலேருந்து இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஓகே, சாரி, வாட் இஸ் தட்? ஓகே, நான் அது தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஆப் கம்பேட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் எப்போவுமே இந்த ஃபங்க்ஷனில் தான் ஆன்க்ரியேட் ஃபங்க்ஷனில் தான் நம்ம கோட் எழுதுவோம். ஸோ அதுதான் இது. இந்த ஆன்க்ரியேட் ஃபங்க்ஷன் வந்து எதோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி மெயின் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் லேஅவுட்டோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த லேஅவுட். ஓகேங்களா? ஸோ இன்னுமே கடல் சிங்கிங்கில் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். இந்த சைட்லேயும் ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அண்ட் இதிலேருந்து கொஞ்சம் நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா அப்படின்னா நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு படி. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மினிமம் 8 GB ரேமாவது இருந்தால் தான் நம்மளால் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். பட் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஹை எண்ட் ஆப்ஸுமே உங்கள் சிஸ்டமில் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்க போல். கிராடல் பில்டு. ஓகே, யா, ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆப்புக்கு தேவையான ஒரு இமேஜை வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல ஜாவா அப்படிங்கிற ஃபைலில் தான், அதில் இருக்க பேக்கேஜில் தான் வந்துட்டு நம்மளோட கிளாஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல லேஅவுட் அப்படிங்கிற ஃபைல்ஸில் தான் அதோட அசோசியேட்டான எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் நமக்கு ஒரு ஆப்போ வெளியே வரும். ஓகேங்களா? அண்ட் இந்த ட்ராயபிள் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்துட்டு நமக்கு தேவையான இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ நான் அதை போய்ட்டு எடுத்துக்கிறேன். அது ஒரு இமேஜ் அசெட் அதுக்காக. அண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன் அந்த ஒரு ஃபைலை. பப்ளிக் ஓகே டவுன்லோட்ஸில் ஓகே எதுவுமே இல்லையா? ஓகே ஃபைன், இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கோட்லைன் டீச்சிங் ஓகே யா ஸ்ப்ளாஷ் டபிள்யூஏ இந்த ஒரு ஃபைல் தான். ஓ மிஸ்டேக். ஸோ ஓகே நான் போய்ட்டு டேரெக்டாக அதை ஃபைலை இருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜ். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ட்ராயபிள் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராயபிள் இருக்கட்டும், ட்ராயபிள் 24 வேண்டாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் நேம் கொடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா வாட்ஸ்அப்போட இமேஜ் தான் அது. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தான் அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் கோடு எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா விண்டோ டாட் செட் ஃப்ளாக்ஸ். ஸோ மூணாவது இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே என்ன கோடு எழுத போகிறோம் அப்படின்னா விண்டோ மேனேஜர் யா. ஸோ விண்டோ மேனேஜர் டாட் லேஅவுட் params டாட் ஃப்ளாக் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸ் ஃபுல் ஸ்க்ரீன், வேர் இஸ் தட்? ஓகே ஒரே நிமிஷம், என்னோட சார்ஜ் காலி ஆகிடுச்சு, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக் ஃபுல் ஸ்க்ரீன். ஓ டிப்ரிகேட் ஆகிடுச்சா? ஓகே நோ இஷ்யூ, இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். விண்டோ மேனேஜர் டாட் லேஅவுட் params டாட் ஃப்ளாக் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ நான் டபுள் டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இது எதுக்காக அப்படின்னா, நம்ம விண்டோ வந்துட்டு ஃபுல், அதாவது நம்ம ஆப் ஓப்பன் ஆகுறப்போ அது ஃபுல் விண்டோவுமே ஃபுல் ஸ்க்ரீனுமே நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆங்குலர், இப்போ தான் நம்ம இதுக்கான கோடு எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் லூப்போ மை லூப்போ டாட் போஸ்ட் டிலேட் எஸ். ஸோ இதுக்குள்ளே நம்மளோட கோட் எழுதிக்க போகிறோம். அண்ட் அது என்ன அப்படின்னா, ஸோ வேல் இன்டென்ட் ஈக்குவல் டு இன்டென்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்டென்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்காக போகிறது. ஸோ இது மேலே வச்சுட்டு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கான்டெக்ஸ்ட் போய்ட்டு இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு தேவை திஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்காக நான் புது ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பேக்கேஜில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு ஆக்டிவிட்டியில் போய்ட்டு எம்டி ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டியோட நேம் என்ன அப்படின்னா நான் செகண்ட் ஸ்க்ரீன் அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் அங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம திரும்ப மெயின் ஆக்டிவிட்டியே வந்துடுவோம். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்க்ரீன். நமக்கு சஜஷன்ஸ் காட்டும். யா செகண்ட் ஸ்க்ரீன் டாட் டபுள் கோலன் கிளாஸ் டாட் ஜாவா. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம கோடு எழுதியாச்சு. ஸோ அதை இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்காக இன்டென்ட் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருந்துட்டு நான் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கூட எனக்கு வெளியே போயிடணும்.
ஸோ அது இன்னமுமே எரர் காட்டிகிட்ருக்கு. என்ன அப்படின்னா எவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ளே நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது. ஸோ 3000 செகண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு 3000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸோ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும். அதுக்காக. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம எக்ஸாம்பிளில் டிசைன் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸாம்பிளில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதான் நம்மளோட எக்ஸலன்ஸ் ஸ்க்ரீன். ஸோ இங்கே மேலே இருக்கிறதுலாம் ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. நம்ம அப்போ தான் கோடும் எழுதிக்கிட்டு அதே சேம் டைமில் நம்ம இதை பார்த்துட முடியும். ஸோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க ஒரு இது பண்ணுவோம். ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லேஅவுட் என்ன அப்படின்னா கன்ஸ்டன்ட் லேஅவுட். டிஃபால்ட்டாக நமக்கு வரக்கூடிய லேஅவுட் இதுதான் அட்வான்ஸ்டான லேஅவுட்டும் கூட. ஸோ நான் இங்கே இதுக்கு இடையில தான் நம்ம கோட் எழுத போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் வியூ அப்படின்னா ஸோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் அண்ட் அந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு ரேப் கண்டென்ட் அப்படின்னா எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் அளவுக்கு மட்டும் அதை எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் ரேப் கண்டென்ட் அப்படிங்கிற சைஸை கொடுப்போம். சோர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத என்ன கொடுத்தோம். ஸோ அந்த இமேஜ் ஓகேங்களா வந்துடுச்சு பார்த்தீங்களா. அண்ட் ஸோ இதோட பேடிங் கொடுத்துக்கிறேன். நான் பேடிங் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா அது எல்லா பக்கமும் கரெக்டாக செட் ஆகணும் அப்படிங்கிறதுல நான் 20 dp கொடுத்தா அப்படின்னா ஸோ சின்னதாகிடும். எனக்கு இன்னும் சின்னதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 50 dp கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே பெருசாக இருக்குது. ஸோ 100 dp மெகாவாட் எவ்வளோ பெருசாக இருக்குது. 200 ஓகே 200 செட் ஆகாது. 160 யா ஃபைன் இது நார்மலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நான் கொடுத்ததுக்கப்புறமா இன்னுமே எரர் காமிச்சிட்ருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஸ்டன்ட் இன்னும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பக்கமும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ நான் இந்த இடத்துல மட்டும் எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கீழே என்ன இல்லை அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட் வியூ கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் வியூவில் என்ன கொடுக்க போகிறேன் அதுவும் ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட்டையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொண்டு வந்துட்டு நல்லா பக்கமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யா இதோட சைஸ் 20 SP. ஸோ இதில் SP டினேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸை மட்டும் SPயில் தான் டினோட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தோன்னா போல்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே அண்ட் கலர் அப்படின்னா நான் டீல் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த கலரையும் இது யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக ஸோ நான் இப்போது எனக்கு மேலே இருக்கிறது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த டாப் அப்படிங்கிற எனக்கு ஏதாவது 2 ஸோ நம்ம இந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஏதாவது 2 கன்ஸ்ட்ரெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். பட் இங்கே 3 கனெக்டாக இருக்குது. ஸோ கீழே கரெக்டாக வந்துச்சு இல்லைங்களா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நான் மேலே தூக்கி வைக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் பாட்டம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வருது மார்ஜின் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருந்துட்டு நான் 20 dp கொடுத்தேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்களா மேலே வந்துடுச்சு. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஓகே அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஸ்க்ரீன் அதாவது இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் இருந்துட்டு நமக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரப்போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சும்மா ஒரு டெக்ஸ்ட் வியூ மட்டும் கொடுத்துக்கிறேன். அந்த டெக்ஸ்ட் ரேப் கண்டென்ட் அதோட டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். வெல்கம் இதோட சைஸ் என்ன அப்படின்னா 20 SP. ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் கரெக்டாக கொடுங்க. வேறு ஸ்டைல் கொடுத்துடாதீங்க. ஓகே அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. நல்லா பக்கம் ஸோ எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் கோடும் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் நீங்கள் டிசைனிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே நான் கலர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கான கோட் எழுதியிருக்கோம். அண்ட்
இது 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ இதை நான் ரன் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வயர் மூலியமாக. ஸோ ஏன்னா என்னோடய சிஸ்டமில் ஒரு எமுலேட்டர் அப்படின்னா விர்ச்சுவலாக நம்ம இங்கே ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம இந்த சைடில் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் என்ன ஆப் எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. பட் அந்தளவுக்கு என்கிட்ட ரேம் இல்லாதனால நான் என்னோடய ஃபோனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகி முடிச்சிச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் நம்ம ஆப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ண மாதிரி நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துச்சு. அதுக்கப்புறமா 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.